இந்தியன் எக்கானமியோட growthல ஒரு முக்கிய பங்கு யார் வகிக்கிறாங்க தெரியுமா? அம்பானியோ, அதானியோ, டாட்டாவோ, பிர்லாவோ இல்லங்க. பெரிய பெரிய முதலாளிகள் இல்லங்க. என்ன மாதிரி உங்கள மாதிரி இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேரா இருக்க மிடில் கிளாஸ் தான். உடனே சில பேருக்கு கேள்வி எழலாம், என்னப்பா சொல்ற, இந்தியாவோட எக்கானமி growthக்கு மிடில் கிளாஸ் ஒரு முக்கிய பங்கா வகிக்குதா? மிடில் கிளாஸ்ல இருக்க பாதி பயப்புள்ளைங்க salaried பர்சனா இருப்பான், இல்ல சின்ன சின்ன சிறு தொழில் செய்யறவனா இருப்பான். அவன் போய் எப்படிப்பா இந்தியாவோட எக்கானமி growthல முக்கிய பங்கா இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்கானமி பேசிஸ்ல இந்தியால இருக்க மக்களை மூணா பிரிச்சுப்போமே. ஆக்சுவலா மிடில் கிளாஸ்க்குள்ளேயே இன்னும் நிறைய செக்மெண்ட் சொல்லுவாங்க, அது இன்னும் காம்ப்ளிகேட்டடா போகும். அதனால பேசிக்கா இந்தியால இருக்க மக்களை மூணா பிரிச்சுப்போம். ஒன்னு புவர், ரெண்டாவது மிடில் கிளாஸ், மூணாவது ரிச். இந்த ஏழை மக்கள் இருக்காங்களே, பாவர்ட்டி லைன்லயோ இல்ல பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்களால பெருசா எந்த பொருளையும் கன்சியூம் பண்ண முடியாது, அதாவது பொருளை வாங்க முடியாது. அதனால மோஸ்ட்லி அவங்க கவர்மெண்ட்டை சார்ந்து தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அவங்களோட குழந்தைங்களை சேர்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் பார்ப்பாங்க. ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பெருசா எந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்காது. பிராண்டட்னா நான் லெவிஸ் ஜீன்ஸை சொல்லுங்க, நம்ம மளிகை சாமான் பொருட்களை எடுத்தாலே எவ்வளவு பிராண்ட் இருக்கு. காஃபி தூள்ல ஆரம்பிச்சு இப்ப இட்லி மாவுக்கு கூட பிராண்ட் வந்துருச்சு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட் ப்ராடக்ட்ஸை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே ரிச்சா எடுத்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ஐட்டம்ஸை வாங்குவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுலே பெரிய லக்ஸூரியஸ் கார்லாம் இருக்கும். மிடில் கிளாஸை விட பிரீமியமான பிராண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ரிச்சோட பாப்புலேஷன் இந்தியால கம்மி. இங்க அல்ட்ரா ரிச்லாம் இருக்காங்க, ஆனா அதோட பாப்புலேஷன் அநியாயத்துக்கு கம்மி. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா ரிச் அண்ட் புவருக்கான டிஸ்டன்ஸ் இந்தியால ரொம்பவே அதிகம்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு பஞ்சாயத்து, அதை பத்தி டீடைல்டா வேற ஒரு நாள் பார்ப்போம். சோ இங்க இந்தியால அல்ட்ரா ரிச்லாம் இருக்காங்க, அவங்களால செலவழிக்கலாம் முடியும், எக்கச்சக்க பணத்தை இறைக்க முடியும், ஆனா அவங்களோட பாப்புலேஷன் கம்மி. இப்ப மிச்சம் இருக்க செக்மெண்ட் யாருன்னா மிடில் கிளாஸ் தான். இவங்க தான் இந்தியாவோட மிகப்பெரிய கன்சியூமர் குரூப்பா இருக்காங்க. அதாவது இஎம்ஐ போட்டு ஐபோன் வாங்குறதுல இருந்து, சொந்தக்காரங்கிட்டையும் கொலிக்ஸ் கிட்டையும் பந்தா காட்டுறதுக்காக காரை வாங்குறதுல இருந்து, வீட்டுல இருக்க முக்காவாசி பொருட்களை பிராண்டா வாங்கி குவிக்கிறது இங்க இருக்க மிடில் கிளாஸ் தான். இங்க இருக்க மிடில் கிளாஸ் தான் அவங்களோட குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்கிறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சேர்க்கிறாங்க. அதே மிடில் கிளாஸ் தான் அவங்களோட ஹெல்த்துக்காக, அவங்களோட குடும்ப ஹெல்த்துக்காக கடன் வாங்கியாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அண்ட் இந்த கன்சியூமர் குரூப்போட பாப்புலேஷனும் ரொம்ப பெருசு. அதுவும் இந்த குரூப்லயே அதிகமா கன்சியூம் பண்றது பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்க அர்பன் ஏரியால இருக்க மிடில் கிளாஸஸ் தான். ஏன்னா அவங்க தான் அதிகமான பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. இதை நான் சொல்லல, டேட்டா தான் சொல்லுது. இந்த படத்துலலாம் சில குடிகார காமெடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது நான் மட்டும் தினம் குடிக்கலனா கவர்மெண்ட்டே நஷ்டமாயிடும்டான்னு சொல்லுவாங்கல்ல, நான் குடிக்கிறதுனால தான்டா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க பெரிய பெரிய முதலாளிகள் இயங்கணும்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் இயங்கணும்னா, இங்க இருக்க மிடில் கிளாஸ் தொடர்ந்து ப்ராடக்ட்ஸை, நிறைய ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கான்செப்ட். இங்க மிடில் கிளாஸை நம்பி தான் நிறைய பிசினஸஸ் திறக்கப்படுது. இங்க மிடில் கிளாஸை நம்பி தான் நிறைய பிசினஸஸும் இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியாவோட எக்கானமிக்கே முக்கியமான மிடில் கிளாஸ் இப்போ ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு, சுருங்கிட்டு இருக்குன்னு நிறைய பிரிண்ட் மீடியாஸ்ல, செய்தித்தாள்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. They say India's middle class is shrinking. I know it sounds very alarming. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரதீப் பேசுறேன். இந்த மிடில் கிளாஸ் ஷ்ரிங்கிங், இந்த மிடில் கிளாஸ் சுருங்கிக்கிட்டே வருதுன்ற வாக்கியம் இருக்குல்ல, இத செய்தி ஊடகங்கள் தானாலாம் சொல்ல, நெஸ்லே நிறுவனத்தோட எம்டி சுரேஷ் நாராயணன் தான் இந்த சென்டென்ஸை ரீசெண்டா சொல்றாரு. எதை வச்சு அவர் மிடில் கிளாஸ் சுருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாருன்னா, கடந்த 8 வருஷத்துல இந்த வருஷம் தான் நெஸ்லே இந்தியா ஸ்லோவஸ்ட் growth பார்த்திருக்கான். அதாவது இவ்வளவு கம்மியான growth கடந்த 8 வருஷமா அவங்க பார்க்கவே இல்லையா. கடந்த 5 குவார்ட்டராவே இங்க கன்சியூமர்ஸோட டிமாண்ட், அதுவும் முக்கியமா அர்பன் ஏரியாஸ்ல தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இத நெஸ்லே நிறுவனம் மட்டும் சொல்லங்க, இந்துஸ்தான் யூனிலிவர் இங்க மார்க்கெட்ல growth மியூட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு மேல growth progress ஆக மாட்டேங்குது. அதுவும் முக்கியமா பெரிய பெரிய சிட்டிஸ்ல, அர்பன் ஏரியாஸ்ல தான் இந்த growth மியூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு நிறுவனமுமே எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்க முக்கியமான நிறுவனங்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட்ல எங்களோட பொருட்களை கம்மியா வாங்குறாங்க, மக்கள் கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு அர்த்தம். அதாவது இந்த பொருட்கள்லாம் மார்க்கெட்ல வந்தா சீக்கிரமா வித்துரும். இதெல்லாம் எந்த மாதிரியான பொருட்கள்னா, சோப்பு, ஷாம்பு, பவுடர், ஃபேஸ் கிரீம், இட்லி மாவு, காஃபி தூள், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இந்த பொருட்கள்லாம் மக்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க, அன்றாடம் பயன்படுத்துவாங்க. சோ அந்த பொருட்கள்லாம் சீக்கிரமாவே காலி ஆயிடும். காலியான உடனே மறுபடியும் மார்க்கெட்ல இருந்து அந்த பொருட்களை வாங்கிடுவாங்க. அதனால இந்த பொருட்கள் எல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிட்டே இருக்கும், வித்து தள்ளிக்கிட்டே இருக்கும். அதான் எஃப்எம்சிஜி. இந்த எஃப்எம்சிஜியோட சேல்ஸ்ல 2/3, 3/2 பாகம் அர்பன்
ஏரியால இருக்க மிடில் கிளாஸ் தான் வாங்குமா. சோ இந்த அர்பன் மிடில் கிளாஸ் தான் அவங்களோட கன்சம்ஷனை கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வெறும் இந்த 2 நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த அடி இல்லங்க, டோட்டலா FMCG மார்க்கெட்டே அடி வாங்கி இருக்கு. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல அடி வாங்கி இருக்கு. வெறும் FMCG மார்க்கெட் மட்டும் அடி வாங்கினா பரவாயில்லங்க, கோவிட் முடிஞ்சதுல இருந்தே போஸ்ட் கோவிடுக்கு பிறகு கார்ஸோட சேல்ஸ் கம்மியாகிட்டே வந்திருக்கு. இதனால எக்கச்சக்க கார்கள் விற்காம ஃபேக்டரிஸ்லயும் டீலர்ஸ் கிட்டயும் தேங்கி கிடக்கும். ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன், இவங்க என்ன சொல்றாங்கன்னா 7.9 லட்சம் கார்கள் டீலர்ஸ் கிட்டயும் ஃபேக்டரிஸ் கிட்டயும் அப்படியே தேங்கி இருக்கான். இதோட மதிப்பு மட்டும் அப்ராக்சிமேட்டா 80,000 கோடின்னு சொல்றாங்க. கோவிடுக்கு பிறகு 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்க கார் செக்மெண்ட் மட்டும், அதாவது பட்ஜெட் கார்ஸ் இல்லாம கொஞ்சம் பிரீமியம் கார் செக்மெண்ட் மட்டும் லைட்டா growth பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதோட growth இப்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 50 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிடில் கிளாஸோட சேவிங்ஸ் கம்மியா இருக்கான். அண்ட் இந்த தீபாவளியில கோல்டு சேல்ஸும் கம்மியா இருக்கான். போன வருஷம் தீபாவளிக்கு இந்தியால 42 டன் தங்கத்தை வித்திருக்காங்க. அதே இந்த வருஷ தீபாவளிக்கு அவங்களால 35 டன் தங்கம் மட்டும்தான் விற்க முடிஞ்சிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 7 டன் தங்கத்தை கம்மியா தான் வித்திருக்காங்க. சரி, ஏன் திடீர்னு மிடில் கிளாஸ் பொருட்களை கம்மியா வாங்குறாங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்களோட பையிங் கெபாசிட்டி, வாங்கும் திறன் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கோவிடுக்கு பிறகு கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா விலைவாசியும் இன்ஃப்ளேட் ஆயிட்டே தான் இருக்கு. அதுவும் முக்கியமா ஃபுட் இன்ஃப்ளேஷன், காய்கறிகளோட விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. எஜுகேஷன், ரெண்ட், ஹெல்த் கேர்னு எல்லா செக்மெண்ட்லயும் விலைவாசி ஏறுதே தவிர இந்த மிடில் கிளாஸ் செக்மெண்டோட இன்கம் லெவல் ஏற மாட்டேங்குது. ஈவன் கார்ஸோட பிரைஸே நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், கடந்த 2-3 வருஷத்துலயே ஒவ்வொரு காருக்கும் 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. அதுவும் நான் சொல்றது 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா உள்ள கார்களே 1 லட்சம் ரூபாய் அவங்களோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால மிடில் கிளாஸ் பீப்புளோட ஸ்பெண்டிங் லிமிட் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குரூப்போட இன்கம் லெவலும் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏறி இருந்தா அவங்களாலையும் முன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க முடிஞ்சிருக்கும். பட் அவங்களோட இன்கம் லெவல் மட்டும் ஸ்டாக்னன்ட் ஆனதுனால மிடில் கிளாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால FMCG செக்மெண்ட்ல இருந்து கார்ஸ் வரைக்கும் அதோட சேல்ஸ்ல ஒரு ஸ்லோ டவுனை சந்திக்குது. இதற்கு முட்டுக்கட்டும் விதமாக கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியர்களோட சேவிங்ஸ் கம்மியா தான் இருக்கு, ஒத்துக்கிறோம். ஆனா அதே இந்தியர்கள் தான் முன்ன விட அதிகமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வங்கியில சேவ் பண்ற பேட்டர்னை விட்டுட்டு இந்தியர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. FMCGல கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு உண்மைதான். ஆனா பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு செக்மெண்ட் அப்பர் மிடில் கிளாஸாவோ இல்ல இன்னும் பெட்டரான எக்கனாமிக் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி வேற சில கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இந்தியால அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல தான் இந்தியர்கள் வாங்குற கடன்களும் அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட செலவு பண்ண காசு இல்லாம கடன் வாங்கிட்டு இருக்கான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா இப்போ கே எக்கானமியை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கே எக்கானமினா என்ன அர்த்தம்னா கேவோட ஒரு சைடு பாத்தீங்கன்னா மேல ஏறுற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு குரூப் மேல போயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்கானமி க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் கீழே போயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்கானமி கம்மி ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1000 பேர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 100 பேர் மிடில் கிளாஸை விட்டு வெளியேறிட்டாங்களாம். இந்த 100 பேர்ல 20 பேர் மிடில் கிளாஸை விட பெட்டரான எக்கானமிக் சிச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. மிச்சம் இருக்க 80 பேர் மிடில் கிளாஸை விட மோசமான பாவர்ட்டி லைனை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது மிடில் கிளாஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஆப்வியஸா FMCGல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான், கன்சியூமர் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குதான். பட் ஆனா இது டெம்பரரி பிரச்சனை மட்டும்தான், அடுத்த குவார்ட்டர்ல மார்ச்சுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்ஃப்ளேஷன் உங்களை பாதிச்சிருக்கா? நீங்க முன்ன வாங்கினதை விட கம்மியான பொருட்கள் தான் உங்களால வாங்க முடியுதா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நீங்க பெட்டரா இருக்கீங்களா? இல்ல செலவை சமாளிக்க இன்னும் அதிகமா கஷ்டப்படுறீங்களா? கடந்த 2 வருஷத்துல உங்களோட சூழல் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுங்க. சோ தட் நமக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிஜமாவே இங்க என்ன சூழல் நிலவிட்டு இருக்குன்னு. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.